இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கிறதுக்கு நம்மளோட அளவு ப்ளவுஸோட அளவை தான் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். எப்படி எடுக்கிறோங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இப்படி ஃபஸ்ட்டு மார்க்கை இங்கே குறிச்சிக்கோங்க. இப்படி கீழேயும் சேர்த்தே குறிச்சிக்கோங்க. இப்போது இந்த சைடு எப்படி மார்க் எடுக்கணும், இந்த சைடு வந்து நம்ம தைச்சி வச்சுருக்கோமே பேக் சைடு, அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி அளவு குறிங்க. அப்போ தான் வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் அமையும். பேக் சைடு கரெக்டாக ரெண்டையும் ஜாயிண்ட் கொடுக்கையில் ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி மடக்கி அடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிளாத்தை விட இது எச்சாவே இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் இருந்தால் நம்மளால் தைக்க முடியாது. இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மார்க் பண்ணியிருக்கோமா, இதில் ஒரு தடவை இப்படி மடக்கிட்டு இன்னொரு டைமும் இப்படி மடக்கிடுங்க. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. முன்ன பின்ன வராமல் கரெக்டாக ஒரு சைடு தையல். இதுக்கு நேராக பிடிட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கிளாத்தும் ஒரே அளவில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொக்கி வைக்கிறதுக்கு, கொக்கி பார்ட்டு இதெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது நமக்கு. இந்த ரெண்டு துணியையும் இப்படி ஒன்றா இப்படி வச்சு இப்படி பார்க்கணும். இப்போ பார்க்கையில் கரெக்டாக இருக்குங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம கொக்கிக்கான துணியும் வீக்கான துணியும் வந்து வச்சு நம்ம தைக்கவே செய்யணும். இப்போ பாருங்கள், கொக்கிக்கு எப்போதுமே மேலே இருந்து உள்பக்கமாக தாங்க கிளாத் போகணும். அந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலேருந்து உள்பக்கமாக திருப்புங்க. இது மேலே இப்படி ஒரு படிமான தையல். இப்போ உள்பக்கமாக இப்படி லைட்டாக மடக்கி விட்டு இதுவே இப்படி பாஸ் ஷேப்பில் அடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், வி பக்கம் தைக்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, துணியோட உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஒரு மடக்கு மடக்கிக்கங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு அங்கே இந்த இடத்துல படிமான தையல் டபுள் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நெட்டாக ஒரு தையல் போடுறீங்க. இப்போ இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த பிசுறுலாம் வெட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்த எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன். இப்படி ஒரு மடக்கு மடக்குறீங்க. மடக்கிட்டு இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையலை வந்து நீங்கள் மறைச்சிடணும். அந்த மாதிரி வர மாதிரி இந்த கிளாத்தை இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்த லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாங்க. ஷோல்டரில் 2 தையல் போடணும்.